ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 22/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் MBBS BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. லாஸ்ட் டேட்டு 23 ஜூலை 2026, அதாவது நாளை மாலை 5 மணி வரை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே அதே போல் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மைனாரிட்டி சீட்டு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இதே போல் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய NTR யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய MBBS BDS படிப்புகளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மிக விரைவில் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆந்திர பிரதேஷ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சென்டாக் பாண்டிச்சேரியில் கூடிய விரைவில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது, தயாராக இருங்கள் அப்படிங்கிற வீடியோவும் நேற்று நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போது ஆந்திர பிரதேசில் NTR யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு MBBS BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிற மாநிலங்கள்லேயும் நான் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, அதே போல் NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்டாக் பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்களையும் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ஆந்திர பிரதேசில் NTR யூனிவர்சிட்டியில் நீங்கள் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா காமனாக ஆந்திர பிரதேஷ் மாணவர்களுக்கும், அப்புறம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் நேட்டிவ் ஆஃப் ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு தான் இது. இப்போது இந்த ஆந்திர பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, தயார் நிலையில் வைத்திருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோர் கார்டு, இப்போது ரீநீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்தது இல்லைங்களா, அது மேண்டேட்ரி. PDF ஃபார்மேட்டில் 500 KB இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்டு கூட வைக்கலாம், ஆர் பர்த் சர்டிஃபிகேட், இதெல்லாம் PDF ஃபார்மேட்டில் 500 KB. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் சர்டிஃபிகேட்டு 10+2, இது PDFில் 500 KBயில் வேணும். ஸ்டடி சர்டிஃபிகேட் 6 to 10, இது ஆந்திர பிரதேஷ் மாணவர்களுக்கு PDF ஃபார்மேட்டில் 500 KBயில், அதாவது போனஃபைடு சர்டிஃபிகேட்டுன்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு. மற்ற மாணவர்களும் இந்த டாக்குமெண்ட்டை தயார் நிலையில் வச்சுருங்க. நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோ நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஸ்டடி சர்டிஃபிகேட் இன்டர்மீடியட் ஆர் ஈக்குவலண்ட், நம்ம ஹையர் செகண்டரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்டர்னுக்கு அதுக்கும் PDF ஃபார்மேட்டில் 500 KB. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் 500 KB. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், இது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கேண்டிடேட்டுக்கு 500 KB PDFில். மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அங்கே ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கல்லூரிகளில் சேருவதற்கு நேட்டிவ் ஆஃப் ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க PDF ஃபார்மேட்டில் 500 KB. இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஆந்திர பிரதேஷ் மாணவர்களுக்கு 500 KBயில். பேரண்டல் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஆர் ரேஷன் கார்டு, இதெல்லாம் 500 KBயில். PWD கேண்டிடேட்டுக்கு PDF ஃபார்மேட்டில் 500 KB. NCC சர்டிஃபிகேட்டு, இது 1500 KBயில். இது எப்படின்னா போத் கவர்மெண்ட் காலேஜ் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் தயார் நிலையில் வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆந்திர பிரதேஷ் மாணவர்களுக்கும் பொருந்தும். ஒரு சில
டாக்குமெண்ட்ஸ் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும். நான் காமனாக எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். ஏபி மாணவர்களாக இருந்தால் நீங்களும் பார்த்துக்குங்க. மற்ற மாநிலம் இப்போ தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்படின்னா அவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு, அதாவது சில்ட்ரன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அவங்களுடைய டாக்குமெண்ட் வந்து 2000 கேபியில், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 2000 கேபியில், அப்புறம் மார்டிஎஸ் சில்ட்ரன் அதுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபியில், அதாவது தியாகிகளினுடைய குழந்தைகள். ஆங்கிலோ இண்டியன் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை 500 கேபிக்குள்ளே, ஸ்கவுட்டில் இருக்கிறவங்க 500 கேபியில் பிடிஎஃப்பில். ஃபார் கிளைமிங் 15% unreserved seat AP non-local candidate, minimum 10 years study of student either of parent if studied in Andhra Pradesh, or proof of minimum 10 years residence in Andhra Pradesh of either of the parent, PDF format 500 KB. current employment certificate either parent if working Andhra Pradesh. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க மாணவர்களுக்கு ஆதார் கார்டு 500 கேபியில். அப்புறம் லோக்கல் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்டு இதுவும் 500 கேபியில். கேண்டிடேட் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது எஸ்எம்எஸ் நீட் ஸ்கோர் கார்டு 100 கேபியில். ஸ்பெசிமென் சிக்னேச்சர் 100 கேபியில். ஸோ இந்த ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருங்கள். வெப்சைட் பார்த்திங்கன்னா https://drNTRUHSAP.in. இந்த வெப்சைட்டில் கூடிய விரைவில் ஆந்திர பிரதேஷ் என்டிஆர் யூனிவர்சிட்டிக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான அறிவிப்பு 2026-27 கல்வியாண்டுக்கு துவங்க உள்ளது. தயார் நிலையில் இருங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம், டெமோ வீடியோ. அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தகவல் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட்.